மாயைகளில் சிக்கிடாமல் லக்கையே நோக்கி தொடரு. உன்னத பலத்தால் இடைகட்டி உன்னை நானும் நடத்திடுவே. உன்னத பலத்தால் இடைகட்டியே உன்னை நானும் நடத்திடுவே. யாரை நான் அனுப்புவே என் காரியமாயாக்குவா. யாரை நான் அனுப்புவே என் காரியமாயாக்குவா. என்னை அனுப்பும் என் தேவா அர்ப்பணித்தேன் நின்றேனா. என்னை அனுப்பும் என் தேவா அர்ப்பணித்தேன் நின்றேனா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 23 வரை. தியானத்தின் தலைப்பு பஸ்கா உணவு ஆயத்தம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. வயதான தகப்பனாரை பராமரிக்க வீட்டில் ஒரு பிறமொழி பேசும் புறமதஸ்தானை உதவியாளனாக வைத்திருக்கிறீர்கள் என்று என்னிடம் பலர் கேட்டதுண்டு. தமது பிள்ளைகளுக்கு ஒத்தாசை கொடுக்க கர்த்தர் யாரையும் உபயோகிப்பார் என்று நன்றியுள்ள உள்ளத்துடன் அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். நமக்கு கஷ்டங்கள் பாரங்கள் வரக்கூடாது என்று இல்லை. ஆனால் கர்த்தரோ தமது பிள்ளைகள் விஷயத்தில் எவரை கொண்டும் தயை காட்டுவார் என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு. எருசலேமை கர்த்தரே பாபிலோன் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் தானியேலும் அவரது நண்பர்களும் இருந்தனர். மாத்திரமல்ல, ராஜாவின் கட்டளைக்கு அமைய தெரிந்தெடுக்கப்பட்ட வாலிபர்களுக்குள் இவர்களும் அகப்பட்டு கொண்டனர். ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? தமது கண்களை மறைத்து கொண்டாரா? அந்நிய தேசத்தில் இருந்தாலும், சிறைப்பட்டவர்களாய் இருந்தாலும், அந்நிய தெய்வ வணக்கங்கள் மத்தியில் இருந்தாலும் தன்னை சார்ந்திருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடார். தேவன் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் பொறுப்பான பிரதானி அஸ்பேனாசின் கண்களில் தயை கிடைக்க பண்ணினார். இது எத்தனை கிருபை! யோசேப்பு அநியாயமாக சிறை வைக்கப்பட்ட போதும் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 21. இந்த அஸ்பேனாசுக்கு தான் யார் கையில் இருக்கிறேன் என்பது தெரியாது. ஆனால் அவன் தேவனால் உபயோகிக்கப்பட்டான் என்பது நமக்கு தெரியும். இது யாருக்காக? தானியேலுக்காக. கர்த்தர் பெரியவர் அல்லவா? தேவ பிள்ளையே, பல வேளைகளிலும் நாம் யார் யாருக்கு உதவிகள் செய்தோமோ அவர்கள் நமது கஷ்ட நேரங்களில் உதவி செய்ய வேண்டும் என நாம் எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் நாம் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் நமக்கு உதவிகளை அனுப்பி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதுதான் உண்மை. நமக்காக யார் யாரை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்பது அவருக்குத்தான் தெரியும். அதை உணராமல் நாம் பிறரில் அல்லது சூழ்நிலையில் மனஸ்தாபம் கொள்கிறோம். அது தவறு. யுத்தம் நடந்ததற்காகவோ, சிறைபிடிக்கப்பட்டதற்காகவோ, அரண்மனையில் பணிபுரிய தெரிந்தெடுக்கப்பட்டதற்காகவோ, தகாத உணவினால் தீட்டுப்பட நேரிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதற்காகவோ தானியேல் கர்த்தர் மீது கசந்தாரா? முறுமுறுத்தாரா? இல்லை. அந்த சூழ்நிலையிலும் அஸ்பேனாஸ் என்ற புறவினத்தான் கண்களில் கர்த்தர் தானியேலுக்கு தயையும் இரக்கமும் கிடைக்க பண்ணினாரே, அதுதான் காரியம். இதுதான் உண்மை. இதைப்போல நமக்கும் தயையும் இரக்கமும் கிடைக்க செய்வார். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனது இக்கட்டின் நேரத்தில் எத்தனையோ நான் அறியாதவர்களை கொண்டு எனது தேவைகளை சந்தித்திருக்கிறேன். உமக்கு நன்றி. ஆமேன்.